மெல்லிய கம்பியால் ஆனதுமான சேர்த்தி பொருளின் ஈர்வு மையம் பெரும்பாலும் இருக்கக்கூடியது. இது ஒரு அரைவட்ட வில் மாதிரி கம்பி. அதே மாதிரி இது ஒரு கம்பி. இதுல உயிர் மையம் பெரும்பாலும் இருக்கக்கூடியது என்று கட்டணும். தெரியும் அரைவட்டம் என்றால் இது ஒரு சீரான கம்பி என்றால் நடுப்புள்ளியில உயிர் மையம் இருக்கு. சீரான கம்பி என்றால் நடுப்புள்ளியில உயிர் மையம் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். இந்த இருக்கிற புள்ளியில இந்த இருக்கிற புள்ளியில வேற யாரு இந்த போல்ற உயிர் மையம் யாருக்கு எந்த காண்பிக்கிற. அதே மாதிரி இந்த இருக்க வட்டம் ஒரு முழு வட்டமாக இருந்திருந்தால் வடிவம் முழு வட்டமாக இது வேற கெஸ் பண்ணல. நான் வடிவம் எல்லாத்துக்கும் இன்ஃபரன்ஸ் கெஸ் பண்ண நான் முழு வட்டமாக இருந்திருந்தால் இவர் ஒரு முழு வட்டம் அரைவட்டமா தான் இருக்குது. முழு வட்டமாக இருந்திருந்தால் உயிர் மையம் எப்படி இருக்கும் என்பதை வச்சு கெஸ் பண்றோம். முழுவட்டமாக இருந்தால் ஓகே இந்த நடுப்புள்ளி நீமா இருக்குது மட்டத்துல மையமா இருக்கு இருந்திருக்கும். அப்ப அரைவட்ட வில்லா இருந்திருந்தால் அங்க இருந்திருக்கு. எங்க இருந்து போன இவர் உயிர் மையம் இந்த இருக்கிற 6 அரவாசி தூரத்திலையும் இந்த இருக்கிற வில்றது உயிர் மையம் இந்த 6 அரவாசி தூரத்திலையும் இருந்திருந்தால் தான் இந்த ரெண்டு இங்க இருக்கிற வில்லும் இந்த வில்லும் சேர்ந்து உயிர் மையம் நடுப்புள்ளியில வந்திருக்கு. அப்ப இந்த அரைவட்டம் என்றால் எங்க வந்திருக்கணும் இந்த இருக்கிற 6 அந்த 6 படுத்துக்கிட்டாங்க இந்த தூரத்துல இருந்திருக்கும். படுத்துக்கிட்டாங்க இருந்திருக்கிறோம். முழு வட்டம் வேண்டா சென்டர்ல இருந்திருக்க போகுது. இப்ப அரைவட்டம் வேண்டா என்ன இந்த அரைவட்டம் வேண்டா உயிர் மையம் இந்த சென்டருக்கும் இந்த இருக்கிற பரிதிக்கு இடையில ஏதோ ஒரு புள்ளியில இருந்திருக்கணும். இந்த சென்டருக்கும் இந்த பரிதிக்கு இடையில இருக்கிற ஏதோ ஒரு புள்ளியிலாம் இதுல இருந்திருக்கும். நடுப்புள்ளியா இருக்கணும் கட்டாயம் இல்லை எங்க இருந்திருக்கும். உடத்துல உயிர் மையம் இருந்தா இந்த இருக்கிற அரைவட்டத்துல உயிர் மையம் இதுல இருக்கா அவர் வந்து இங்கதான் இவர் வந்து W2 இங்கதான் ரெண்டாவது 2 பேரையும் இணைக்கவான கோட்டையில்தான் விளைவு உயிர் மையம் இருக்கும். நிறதாட்டம் விளைவுதான் அவர் பொதுவாக வரக்கூடிய பெரும்பாலும் வரக்கூடிய புள்ளிகள் இந்த டி விளைவுடாக நிறதாக்க புள்ளி டி தானே. அப்ப 4வது தான் இருக்க பொருத்தமான விடையாக இருக்கும்.